ஹலோ ஆல் வெல்கம் டு புதுவிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா கொஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுமே லைக் பண்ணாமல் இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறையா 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இயல் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மொத்தம் இருக்கிற 6 இயலில் நீங்கள் எந்தெந்த குருவினா படிக்கணும், சிறுவினா படிக்கணும், நெடுவினா படிக்கணும்னு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மேஜராக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னுமே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் மற்ற கொஷின்ஸுமே படிச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ எந்தெந்த கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இயல் 1ல் குருவினா வந்து 1, 2, 3, 4 அண்ட் சிறுவினா கொஷின் வந்து 1, 3 அண்ட் நெடுவினா கொஷின் வந்து 1, 2, 3. இயல் 2ல் வந்து 1, 2, 3, 4 அண்ட் சிறுவினா கொஷின் வந்து 3, 4 அண்ட் நெடுவினா கொஷின் வந்து 2, 3. திருக்குறளில் அதே போல் நீங்கள் 2, 3, 4, 5 அண்ட் சிறுவினா கொஷின் வந்து 1, 2, 4, 5 அண்ட் நெடுவினா கொஷினை நீங்கள் எக்காரணம் கொண்டுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த 2 கொஷினுமே மறக்காமல் படிச்சிடுங்க. 1, 2 அண்ட் நெக்ஸ்ட் இயல் 3ல் வந்து நீங்கள் 1, 2, 3, 5 குருவினா கொஷின் அண்ட் சிறுவினா கொஷினில் 1 and 5 படிங்க. அண்டு நெடுவினாவில் வந்து நீங்கள் 1 and 3 படிக்கலாம். அண்ட் இயல் 4ல் உங்களுக்கு கம்மியான கொஷின்ஸே கொடுக்குறேன். நீங்கள் 1, 2, 4 படிங்க குருவினா கொஷின், சிறுவினாவில் வந்து 2, 3 படிங்க. அண்டு திருக்குறளில் அந்த கொஷின் மறக்காமல் 2 கொஷின் படிச்சுக்கோங்க, 1 and 2. அண்டு நெக்ஸ்ட் வந்து இயல் 5ல் பார்க்கலாம். இயல் 5ல் 1, 2, 3 அண்டு சிறுவினா கொஷின் 1, 4, 2. அதில் நெடுவினா கொஷின் எதுவுமே இல்லை. அண்டு 6 எல்லாமே உங்களுக்கு நெடுவினா கொஷின் எதுவுமே இருக்காது. குருவினா அதில் வந்து 2, 3 படிங்க. சிறுவினா வந்து ஃபஸ்ட்டு கொஷின் படிங்க. அந்த துணைப்பாடம் நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்க எத்தனை துணைப்பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் மேஜராக நீங்கள் ஃபஸ்ட்டு 3 துணைப்பாடமே படிக்கனாலுமே படிச்சுக்கலாம். அதுலேருந்துமே எப்படியுமே ஒரு கொஷின் வந்துடும். ஸோ இயல் 1ல் அந்த தம்பி நெல்லை எப்போ இருக்குது, அண்டு 2வது இயலில் வந்து முதல்கள் அண்ட் 3rd இயலில் வந்து உரிமை தாகம். ஸோ இந்த 3 இயலுமே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா இயல் 6ல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 4 இயல் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 3 இயல்லேருந்தே வந்துடும். அண்ட் அடுத்து வந்து இடம் சுட்டு பொருள் விளக்குக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 கொஷின் சொல்கிறேன். ஸோ இந்த 3லேருந்து எப்படியுமே கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும் சிறுவினா கொஷின். ஸோ இயல் 1ல் பேஜ் நம்பர் 17 அண்ட் இயல் 3ல் 67 அண்ட் இயல் 6ல் 147. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இன்னும் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் தேவைப்பட்டாலுமே சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் சில பேர்லாம் வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க, எந்தெந்த கொஷின் படிக்கிறதுன்னு தெரியாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுவும் இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குமே இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தாலுமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.